ஜிஎல்சாஃப்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள யாதவர் கல்லூரியில் ஜிஎல்சாஃப்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குநர்கள் சிவசங்கர் மற்றும் முத்து மகாராஜா ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்து வழிநடத்தினார்கள். இந்த முகாமில் மதுரையின் பல்வேறு இடங்களிலிருந்து பொறியியல் பிரிவு மாணவ மாணவிகள் மற்றும் அறிவியல் துறை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் திறனறிவு சோதனைகள் நடத்தப்பட்டன. மொழி அறிவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் போன்றவை குறித்தும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூனால எங்களுக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறன்ற ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ இந்த எங்களுக்கு இது உருவாக்கி தந்த ஜிஎல்சாஃப்ட் டெக்னாலஜிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஜிஎல்சாஃப்ட் வந்து ஆரம்பிச்சிட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்காக வந்து உழைக்கிறது தான் நோக்கம். வந்து இந்த ஜாப் ஃபேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத கடின உழைப்புக்கு பிறகு எல்லா கம்பெனிஸையும் வந்து ஒரே இடத்துல கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து நம்ம உருவாக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்து இந்த ஜாப் ஃபேர் நடத்திட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து எந்த ஒரு காசு வாங்காமல் கம்பெனிஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு எம்என்சிஸ் வராங்க. HCL, சதர்லேண்ட், ரிலையன்ஸு எல்லா கம்பெனிஸும் வந்து மினிமம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து 100 பேர் 200 பேர் இப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களும் சரி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி ஸோ யாருனாலும் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். எல்லா மாணவர்களும் பயன்படுத்தி அவங்க வந்து தனக்கு உண்டான எதிர்காலத்தை வந்து தானே தேர்வு செஞ்சுக்கிற மாதிரி வந்து அதுக்காக தான் நம்ம இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முகாமில் கலந்து கொண்டவர்கள் உடனுக்குடன் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட வேலை தேடுவோர் கலந்து கொண்டனர்.